எல்லோருக்கும் ஹாய். பேரண்ட்ஸோட டிவோர்ஸ்னால் அந்த பிஞ்சு மனம் வெளிக்காட்ட முடியாமல் கதறுது. தன்னோட பேரண்ட்ஸோட தவறுனால் அப்பாவோட தேய்வு நினச்சி கலங்குது அந்த பிஞ்சு மனம். ஆமாம், இந்திய கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியாவும் நட்டாஷா ஸ்டான்கோவிக் 2 பேரும் மனம் பிடிச்சி நிறைய வருடம் லிவிங் டுகெதராக இருந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பேபியும் இருக்குது. நல்லா போயிட்டு இருந்த இவங்க லைஃப்பில் ஏதோ சில பிரச்சனைகள் வர நட்டாஷா ஸ்டான்கோவிக் டிவோர்ஸ் கேட்டு சில மாதங்களாக தனியாக தான் வாழ்ந்துட்டு வர்றாங்க. தனியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது நட்டாஷா ஸ்டான்கோவிக் தன்னோட பழைய பாய் ஃப்ரெண்டோட அவுட்டிங் போகிற ஃபோட்டோஸ்லாம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. ஹர்திக் பாண்டியா நிலைமையில் யோசித்து பார்த்தா ரொம்ப ரொம்ப கஷ்டமான நாட்கள். தன்னோட மனைவி மனம் பிடிக்காமல் டிவோர்ஸ் கேட்டு தனியாக போய் ஐபிஎல் விளையாடும்போது டீமுக்கு கேப்டனாக இருந்துட்டு தன்னோட டீம் ஃபேன்ஸ்லாம் அவரை கலாய்ச்சது எல்லாமே அவரோட மோசமான நாட்கள். அந்த மனுஷன் எப்படி தாங்கிட்டு இருந்தானே தெரியல. அப்புறம் ஹர்திக் பாண்டியா வேர்ல்டு கப் டீமில் செலக்ட் ஆகி வைஸ் கேப்டன் ஆகி இந்தியா எல்லா மேட்சுமே வின் பண்ணி செமிஃபைனல்லாம் போயிட்டு வின் பண்ணி ஃபைனல் போயிட்டு பாண்டியாவோட கடைசி ஓவரில் இந்தியா வின் பண்ணி நாட்டையே பெருமையடைய வச்சிருக்காரு ஹர்திக் பாண்டியா. எந்த ஃபேன்ஸ் பாண்டியாவை கலாய்ச்சாங்களோ அதே ஃபேன்ஸ் பாண்டியாவை தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இப்படி மிச்சடா போன பாண்டியாவோட வாழ்க்கையில் பாண்டியாவுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. அவரும் நட்டாஷாவுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு அஃபிஷியலாக 2 பேருமே பிரிஞ்சிட்டாங்க. இந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் நட்டாஷா அவங்களோட பையனோட நேட்டிவ்க்கு ஏர்போர்ட்டுக்கு போகும்போது மீடியா ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் மீட் பண்ணும்போது அவங்க என்னமோ சிரிச்சிட்டே தான் போஸ்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களோட பையன் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்காம ஒரு கில்ட்டில் ஒரு ஃபீலில் கண்ணை மூடுறான். அப்பாவை பிரிஞ்சுட்டு அம்மா மேலே உள்ள கோவத்தை வச்சுட்டு அம்மா மேலே கோச்சிக்கிறான், கதறி அழுகிறான். பார்க்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தன்னோட செல்ல அப்பாவை பிரிஞ்சிட்டோமேன்னு அந்த வழியை யார்கிட்டையுமே சொல்ல முடியாமல் கதறி அழுகிறான் அந்த பாலகன். பேரண்ட்ஸ்னால் அந்த பச்சிலம் பாலகன் என்ன பண்ணுவான், அப்பாவை விட்டு பிரிஞ்சனால அவனோட எக்ஸ்பிரஷன் ஏர்போர்ட்லேயே தெரிஞ்சிருச்சு. அம்மாவோட சேர்ந்து போகிறது சந்தோஷம் இல்லாமல் அப்பாவை விட்டு பிரிய போகிறதுனால தான் கதறி கதறி அழுகிறான். இது எல்லாமே பாண்டியாவும் நட்டாஷா ஸ்டான்கோவிக்கும் எடுத்த முடிவு தான். இந்த வீடியோவுக்கு யாருமே லைக் பண்ண வேணாம். இந்த கப்புள்ஸ் எகைன் ரூல்ஸ்லாம் ஈகோலாம் பிரேக் பண்ணிவிட்டு எகைன் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து அந்த குழந்தையையும் சந்தோஷப்படுத்தணும்னு இறைவன்கிட்ட ப்ரே பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.